ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பட்டி எலக்ட்ரிஷியன் பிளம்பர். இப்போ இந்த சைட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சைடு எதுக்கு போகிறோன்னா, இது வந்து கொஞ்சம் பெரிய சைட்டு. அதனால் இப்போ காம்பவுண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால காம்பவுண்டுக்கு வந்து நம்ம வந்து காம்பவுண்ட் லைட்டிங் பண்ணுறதுக்காக இப்போ பைப் லைன் போகிறதுக்காக வந்திருக்கோம். மோஸ்ட்லி வந்து எல்லாமே கீழே போஸ்ட்டு போடும் போதே பைப் லைனை தூக்கி லூப் வச்சுருப்பாங்க. இப்போ அதில் வந்து நம்ம நிறையா ஒயரிங்கும் செலவாகுது. ஒன்று பைப்பு நிறையா டேமேஜ் ஆகி அதில் வந்து ஸ்ப்ரிங் போகாமல் ஒயரிங் பண்ண கஷ்டமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து காம்பவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே லாஸ்ட்டாக ஒரு பெல்ட்டு போடும்போது அங்கேயே நம்ம பண்ணிக்கிட்டோம். அது ஈஸியான மெத்தடு. நம்ம மினிமம் வந்து ஒரு காம்பவுண்டுக்கு 3 பாயிண்ட்டு தான் வச்சுருக்காங்க. மொத்தம் வந்து 20 போஸ்ட்டு, 20 லைட்டு, மொத்தம் 3 காம்பவுண்டுக்கும் மொத்தம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பைப்பில் போடுறதுக்காக வந்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே வந்து ஒரு காம்பவுண்டு, அப்போ செகண்ட் சென்டரில், இப்போ லாஸ்ட்டாக ஒன்று, மொத்தம் 3 இது பில்லர் வந்து ஒரு 20 18 பில்லர், 15 பில்லர் 16 பில்லர் வருது. போஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக பைப் லைன் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது 3 காம்பவுண்டு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, அதாவது ஒன்று வந்து 16 17 பில்லர். சரியாக நான் கால்குலேஷன் பண்ணலை. மொத்தம் 3 காம்பவுண்டும் நம்ம வந்து பைப் லைன் போட்டு நம்ம இடையில வந்து நான் ஒரு 5 இடத்துல வந்து இறக்கி விட்ருக்கேன். ஃபஸ்ட்லேயும் ஸ்டார்டிங்லேயும் அப்புறம் லாஸ்ட்டு எண்டுலேயும் ஒரு பைப் லைனு நம்ம லூப் கொடுக்கறதுக்காக இறக்கியிருக்கோம். அப்போ அதை தவிர்த்து 3 இடையில வந்து இன்னொரு 4 இது எக்ஸ்ட்ரா ஏதாவது எந்த லைனில் வேணாலும் நம்ம லூப் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து நம்ம ரெடி பண்ணோம். மோஸ்ட்லி உள்ளார வந்து நம்ம கம்பி உள்ளார கை விட்டு போடுறதுனால கை வந்து ரொம்ப இதாக செக்யூர் இல்லாமல் இருக்கிறதுனால நான் கீழேயே ஒரு பில்லருக்கு அளவு எடுத்து நம்ம பைப் லைன் கட் பண்ணி அங்கேயே வந்து ஒட்டி நம்ம ரெடி பண்ணிட்டு அப்படியே உள்ளார சொருவிட்டு நம்ம பைப் மட்டும் லாக் பண்ணிவிட்டு கட்டிட்டு வந்தால் ஈஸியாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம இந்த சைட்டில் வந்து பைப் லைன் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இந்த ஃபுல் சைட்டையும் பாருங்கள். இது வந்து நெய்வாசல் போகிற வழியில், லால்பட்டியில் நெய்வாசல் போகிற ஒரு வழியில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு. என் வீடியோ பாருங்கள். என்னோடய வேலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.